Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா 3 இயர்ஸ் லா பிராக்டிஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட் டு அப்பியர் ஃபார் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 இயர் மினிமம் பிராக்டிஸ் அப்படிங்கிறது எந்த டேட்ல இருந்து ஒரு லா கிராஜுவேட்டுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த 3 இயர்ஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணும் இப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆல் இந்தியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா மே 20th இந்த ரூலிங்கை கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம இந்த வீடியோல பர்டிகுலரா இஷ்யூ நம்பர் 7 and 8 நம்ம பார்க்க போறோம். இப்போ இஷ்யூ நம்பர் 7 and 8 தான் இந்த 3 இயர் மினிமம் ப்ராக்டிஸ் எந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அப்படி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த சர்டிபிகேட்டை யார்கிட்ட இருந்து வாங்கணும், இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இஷ்யூ நம்பர் 7 and 8ல தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ issue number 7 நான் read பண்றேன். As to whether the requirement of having minimum 3 years practice for appearing in the examination of Civil Judge Junior Division, which was done away by this court in the case of All India Judges Association and others, needs to be restored, and if so, by how many years? ஸோ இந்த இஷ்யூ நம்பர் 7ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 இயர்ஸ் மினிமம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி முன்னாடி இருந்தது. இந்த ஆல் இந்தியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் அண்ட் அதர்ஸ் இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 3 இயர் மினிமம் ப்ராக்டிஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வித்ட்ரா பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்ணணுமா வேண்டாமா, அப்படி பண்ணணுமா இருந்ததுன்னா அதை 3 இயர்ஸ்ன்னு வைக்கணுமா, இல்லை அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை இன்னும் கம்மி பண்ண வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறது இந்த இஷ்யூ நம்பர் 7. நெக்ஸ்ட் இஷ்யூ நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா, if the requirement of certain minimum years of practice for appearing in the examination of Civil Judge Junior Division is restored, should the same be calculated from the date of provisional enrollment or registration or from the date of passing of the AIBE? ஸோ இஷ்யூ நம்பர் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நம்ம ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ராக்டிஸ் மேண்டேட்ரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எந்த டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும், வெதர் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் வித் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் பாஸ், அதாவது உங்களோட ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் டேட்லேருந்து அந்த இயர்ஸை கேல்குலேட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் ஏஐபி பாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டேட்டை கேல்குலேட் பண்ணணுமா அப்படிங்கிறது அந்த இஷ்யூ நம்பர் 8. ஸோ இப்போ ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், நம்ம சிவில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நீங்கள் எல்எல்பிக்குள்ளே வந்திருப்பீங்க. படித்து முடித்தோன்னே எக்ஸாம் எழுதி நம்ம இந்த போஸ்ட்டுக்கு நம்மளை எலிஜிபிள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்குலாம் இந்த ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட ப்ராசஸை டிலே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் எந்த டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இஷ்யூ நம்பர் 7 and 8ல ஸ்பெசிஃபிக்காக சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெங்தி ஜட்ஜ்மெண்ட். இதில் அந்த இஷ்யூ நம்பர் 7 and 8ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரிய வேண்டிய லைன்ஸை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். Candidates desirous of appearing in the examination for the post of Civil Judge Junior Division must have practiced for a minimum period of 3 years to be eligible for the said examination. To fulfill the said requirement, the rules shall mandate the candidate produce a certificate to that effect duly certified either by the principal judicial officer of the court or by an advocate of that court having a minimum standing of 10 years duly endorsed by the principal judicial officer of such a district or a principal judicial officer at such a station. ஸோ இந்த மினிமம் பீரியட் 3 இயர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதை நீங்கள் யார்கிட்டேருந்து அந்த சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் இந்த 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டியது இருக்கும்.
அப்படி இல்லாட்டி அதே டிஸ்ட்ரிக்ட்ல ப்ராக்டிஸ் பண்ற 10 இயர்ஸ் ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அட்வொகேட் கிட்ட வாங்கிட்டு அதை நீங்க அந்த பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆஃபீஸர் கிட்ட என்டாஸ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். இப்படிதான் நீங்க அந்த 3 இயர்ஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட் உங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த சர்டிபிகேட் வாங்கணுங்கிறத அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு பர்சன் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்றத எந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்லியிருப்பாங்க. It is directed that the number of years of practice completed by a candidate desirous of appearing in the examination for the post of civil judge junior division be calculated from the date of their provisional enrollment or registration with the concerned state bar council. So, இந்த மினிமம் 3 இயர்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணுமா இருந்துச்சுன்னா எந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் யுவர் ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்எல்பி கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் பார்ல நீங்க ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் 2 இயர்ஸ் வேலிடிட்டியோட உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2 இயர்ஸ் வேலிடிட்டிக்குள்ள நீங்க ஏபி எழுதி பாஸ் பண்ணுவீங்க. இது நம்மளுக்கு ஜென்ரலா இருக்கிற ரூல். இந்த ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் நீங்க வாங்கின அந்த டேட்ல இருந்து உங்களோட இந்த 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட் அந்த டேட்ல இருந்து கால்குலேட் ஆகும். உங்களோட ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் டேட்ல இருந்து. ஏபி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டேட் கால்குலேட் ஆகும்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் வச்சுதான் அதுக்கப்புறம் ஏபி எழுதுவீங்க இல்லையா? ஸோ ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் டேட்ல இருந்தே உங்களோட 3 இயர்ஸ் அந்த கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், it is further directed that the said requirement of minimum years of practice shall not be applicable in cases where the concerned High Court has already initiated the selection process for the post of Civil Judge Junior Division prior to the date of this judgment and shall be applicable only from the next recruitment process. So, இந்த judgment யாருக்கெல்லாம் applicable ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the date of this judgment, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு முன்னாடியே உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அது மட்டும் இல்ல, இப்ப இவங்க ரூலிங் பண்ணிட்டாங்க. இந்த 3 இயர்ஸ் பிராக்டிஸ் மினிமம் ரெக்யர்மெண்ட் வேணும். அதுக்கு எப்படி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், இது எப்போலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இது சம்பந்தமா அந்தந்த ஸ்டேட் கிட்டயும் அந்தந்த ஹை கோர்ட் கிட்டயும் அமெண்ட்மெண்ட்ஸ் இது பேஸ் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க டைரக்ஷன்ஸ். ஸோ all the amendments in terms of the aforesaid directions shall be carried out by the high courts within a period of 3 months from the date of this judgment, and the concerned state government shall consider and approve the same within further period of 3 months. So, இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு மே 20, 2025ல வந்தது. ஸோ அதுல இருந்து 3 மந்த்ஸுக்குள்ள அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்ஸ் இது சம்பந்தமா இந்த ரூல் சம்பந்தமா அவங்க என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 3 மந்த்ஸ் பீரியடுக்கு அப்புறம் இவங்க அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கேரி அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டை அவங்க கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மறுபடியும் 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் வித்தின் 6 மந்த்ஸ் இது பத்தின அமெண்ட்மெண்ட்ஸ் மற்ற ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ இனிமேல் 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் மினிமம் இருந்தால் மட்டுமே உங்களால் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியும். So hope this video is useful for you. If you like this video, please like, share and subscribe. Thank you.